ஏமா சாம்பார்ல என்ன உப்பு இல்லையா? காரமா இருக்கா? புளி இல்லையா? ஏதோ குறை சொன்னா உனக்கு தூக்கமே வராதா? மூடிட்டு சாப்பிடு. என்னடா சாப்பிடாம வச்சுன்னு இருக்க? அது இல்லம்மா, சாப்பாட்டுல பல்லி இருந்துச்சேம்மா. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே. மாப்பிள பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணே இந்த கண்ண பார்த்து கைய காட்டி தலையாட்டி தைரியமா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நேத்தே சொன்னேன் நான் சலூன் போறேன், என் கூட வா, இல்ல ஃபீல் பண்ணுவேன்னு. என்னை விட உங்களுக்கு யங்கா தெரியற அளவுக்கு மாத்தின சலூன் என்ன சலூன்? கண்ணா சலூன். கண்ணா சிக்னேச்சர் யூனிசெக்ஸ் ஹேர் சலூன் பூச்சோ. ப்ரோ கால் சுலுக்கிச்சு, கொஞ்சம் ஸ்ப்ரே மட்டும் வாங்கினு தெரியுங்களா? சரி ஓகே ப்ரோ. ப்ரோ வாங்கிட்டு ப்ரோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே கொஞ்சம் அடிச்சு விட்டுறீங்களா? ஓகே. ஜனவரி 26 குடியரசு தினம். என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய் எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். ஆகஸ்ட் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம். எப்படி அடுத்த பால் பிச்சை விட்டு வெளியில போயிருச்சா? ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஸ்டாலின் ஸ்டாலின் இங்கதாங்க பாருங்க. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போம். லஞ்ச் பிரேக்ல அந்த ஊட்டி நவநகர் பேலஸுக்கு முன்னாடி மரத்துக்கு அடியில ஒரு பெஞ்ச் கிடக்குது. பெஞ்சில் போய் சாப்பிட்டு போய் தலை கை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நானும் ரவியும் கொஞ்ச நேரம் அங்க நின்னுட்டு நான் சொன்ன ரவி கிட்ட, எவ்வளவு அழகா பசங்க பாரு இந்த பொட்டை. கியூட்டா இருக்குல்ல? என்ன பேர் வைக்கலாம்? மட்டன் பிரியாணி. மச்சான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மேடம்? ஆமாண்டா மச்சான். சரி அப்போ உங்க ஷூ எடுத்துக்கிறேன். ஏன் இப்பெல்லாம் மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்றதில்ல? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. நம்ம எப்படிலாம் பழகணும் ஞாபகம் இருக்கா? இப்போவும் சொல்லு, உனக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடலாம். சபாஷ். ஏன்டி கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓடி போகலாம்ன்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வந்தேன்டி. டேய் இது உன் போன், அதுவும் இந்த மெசேஜ் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல் உனக்காக அனுப்பிச்சது. அடங்கொம்மால. மச்சான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா மேடம்? ஆமாண்டா மச்சான். சரி அப்போ உங்க ஷூ எடுத்துக்கிறேன். ஏன் இப்பெல்லாம் மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்றதில்ல? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. நம்ம எப்படிலாம் பழகணும் ஞாபகம் இருக்கா? இப்போவும் சொல்லு, உனக்கு இந்த மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடலாம். சபாஷ். ஏன்டி கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஓடி போகலாம்ன்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வந்தேன்டி. டேய் இது உன் போன், அதுவும் இந்த மெசேஜ் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல் உனக்காக அனுப்பிச்சது. அடங்கொம்மால.